டியர் கேசிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வீடியோ போடுறக்கு டைம் இல்லாதனால நம்ம யூடியூப் கம்யூனிட்டி பேஜில் கொடுத்துட்ருக்கோம் நண்பா. இந்த யூடியூப் நம்ம சேனல் பேஜுக்கு போயிட்டிங்கன்னா ஹோம் வீடியோஸ் கம்யூனிட்டின்னு இருக்கும். அந்த கம்யூனிட்டி பிக் பண்ணிங்கன்னா டியர் கேசிங் வரும். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துடும் நண்பா. அதே மாதிரி சீபோர்டு ஃபாலோஅப் நம்பரும் கொடுத்துட்ருக்கோம். பார்த்து யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க நண்பா. ஹாய் நண்பா, வணக்கம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம ஏ போர்டுக்கு 5, அதே மாதிரி சி போர்டுக்கு 8ஆம் நம்பர் மிஸ் ஆனால் 3 வரும்னு சொல்லி கொடுத்துருந்தா ஸ்ட்ராங்காக தான். அதே மாதிரி ஏ போர்டுக்கு 5, சி போர்டுக்கு 3 வந்திருக்கு நண்பா. சரிங்களா, சிங்கிள் போர்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல வின்னிங் தான். சரிங்களா, அதே மாதிரி தான் ஏசிலையும் பிசிலையும் கொடுத்துருந்தேன். 43, 48 வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த 48 வந்து உள் நம்பருக்கு போயிடுச்சு நண்பா. ஆனால் ஏசிலையும் பிசிலையும் 53 பாஸ் ஆகிருக்கு நண்பா. ரெண்டு போர்டுமே பாஸ் ஆகிருந்தது. இது ஒரு நல்ல வின்னிங் தான் நண்பா. சரிங்களா, ஆனால் 3 டிஜிட்டை பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த 55 நேற்று மிஸ் ஆனது இன்றைக்கி வரும்னு சொல்லிட்டு தான் 558 வச்சு கொடுத்துருந்தேன் சி போர்டுக்கு. ஆனால் ஒரு நம்பர் பவரில் போயிடுச்சு நண்பா. 553 சொல்லி வந்துருச்சு. அதே மாதிரி தான் நேற்று அப்படி தான் மிஸ் ஆச்சு. 952க்கு 952 கொடுத்துருந்தா 954 விழுந்துருச்சு. நேற்று வந்து இன்றைக்கி வந்து 558 கொடுத்துருந்தோம். ஆனால் 553 ஒரே ஒரு நம்பர் பவரில் போயிடுச்சு நண்பா. 2 நாளில் ஒரு நம்பரில் போயிடுது நண்பா. இன்றைக்கி ஒரு நல்ல பேட்டர்ன் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி சிம்பிளான பேட்டர்ன் தான். சரிங்களா, பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு 3 டிஜிட் வின்னிங் வரக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. நம்ம இன்றைக்கான கெஸிங் பார்த்துலாம் நண்பா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் 553. சரிங்களா, இந்த பி போர்டு 5 எடுத்து ஏ போர்டில் வச்சுருப்பேன் 553ன்னு சொல்லிட்டு. அப்போ பிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 32, அப்படி இல்லைன்னா ஒரு 36 இந்த நம்பர் வந்து வர வேண்டியது இருக்குது நண்பா. சரிங்களா, இதை நோட் பண்ணிக்கிங்க, நான் சொல்கிறேன். இந்த மந்த்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 2 நாள் வந்து கண்டினியூஸாக 74 வந்திருக்கும் நண்பா. சரிங்களா, இந்த மாதிரி வரும்போது இந்த நம்பரை பேஸ் பண்ணி இங்கே ரிசல்ட் இந்த 2 நாளில் ஒரு நாள் ரிசல்ட் வரக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம். இதே நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த கிராஸில் பார்த்தீங்கன்னா ஏசிக்கு 47 வச்சுருப்பான். சரிங்களா, அதே மாதிரி ஒரு நாள் தள்ளி அடுத்த மாதத்தில் ஒரு நாள் தள்ளி மறுபடியும் ஏசிக்கு வந்து 74 வச்சுருப்பான். சரிங்களா, அதே மாதிரி நாளைக்கும் ஒரு நாள் தள்ளி இங்கே வந்து இந்த இடத்துல வர வேண்டியது இருக்குது. சாரி நண்பா, கொஞ்சம் பழைய சார்ட்டு. இந்த 74க்கு 74 வருதுங்களா. இந்த 2 நாளில் ஒரு நாள் வந்து இந்த நம்பரை பேஸ் பண்ணி ரிசல்ட் வரக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அது பார்த்திங்கன்னா இந்த 47 ஏசிக்கு, அதே மாதிரி ஏசிக்கு 74. இது வந்து இன்றைக்கி வந்த ரிசல்ட் நண்பா. இது விட்ருங்க. அதாவது இந்த இடத்துல வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அதாவது நாளைக்கு 11ஆம் தேதி இந்த இடத்துல வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா, இதை நோட் பண்ணிக்கிங்க. இன்னைக்கு இயர்லி சார்ட்டில் வந்து எந்த நல்ல பேட்டர்னும் அமையலை நண்பா. அதனால் இன்றைக்கி வீக்லி சார்ட்டுக்கு டேரெக்டாக போயிடலாம். இந்த வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 824 ரிசல்ட்டு வந்திருக்கும். சரிங்களா, அந்த 824க்கு சி போர்டு 8 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் பாருங்கள், 834. சரிங்களா, இந்த 834 824 வச்சுட்டு அந்த பி போர்டு பெண்டிங் 3 அடுத்த வாரம் வந்து பவரில் 8ன்னு சொல்லி கொடுத்துருப்பான். சரிங்களா, இதே மாதிரி இந்த சி போர்டு 4 ரிசல்ட் வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே ரீசெண்டாக விழுந்த 4 பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும். சரிங்களா, இந்த கிராஸ் பார்த்திங்கன்னா 834. அதே மாதிரி இந்த சி போர்டு நம்பர் எடுக்கும்போது இந்த ஏசிக்கு வந்து இந்த 84 மேட்ச் ஆகிருக்கும். சரிங்களா, ஏ போர்டு கணக்கு எடுத்தாலும் சி போர்டு கணக்கு எடுத்தாலும் இந்த நம்பர் வருது. அதாவது இந்த ரீசெண்டாக உள்ள நம்பரில். சரிங்களா, இதே மாதிரி இந்த போன வாரம் ரிசல்ட் வந்து 82. இங்கே நம்ம வின்னிங் வாங்கியிருந்தோம். அந்த 82 பார்த்திங்கன்னா இந்த சி போர்டு 2 எடுத்துட்டிங்கன்னா இந்த ஏபிக்கு வந்து ஒரு 4 சம்மந்தமாக வந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா பிசியில் ஒரு 52, இல்லைன்னா ஏசியில் 82 வந்திருக்கணும். எந்த நம்பருமே மேட்ச் ஆகிருக்காது. சரிங்களா, அப்போ இந்த ஏபிக்கு இந்த 44 வந்து இந்த 2 நாளில் ஒரு நாளாவது நாளைக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. அப்படி இல்லைன்னா அந்த 44 வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவும் இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த சி போர்டு 4 எடுக்கும்போது இந்த கிராஸ் வந்து மேட்ச் ஆகுச்சுங்களா. இந்த இடத்துல சி போர்டு எடுத்திங்கன்னா இங்கே வந்து மேட்ச் ஆகும்.
அதே மாதிரி இந்த 2ஆம் நம்பருக்கு வந்து இந்த சி போர்டு நம்பரில், அதாவது ஏ போர்டு நம்பரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 வந்திருக்கும். இந்த கிராஸ் நம்பர் எடுத்திங்கன்னா வச்சுக்கோங்க 44 தான் வந்திருக்கும். 444 வந்திருக்கும். இங்கேயும் ஒரே மாதிரி தான் நம்பர் வந்திருக்கும். சரிங்களா? இங்கேயுமே இங்கேயும் 44 தான் வந்திருக்கும். ஆனால் வந்து எந்த நம்பருமே மேட்ச் ஆகியிருந்திருக்காது. சரிங்களா? அப்போ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 44 வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு நண்பா. ஒரு வேளை பவரில் போச்சுன்னா 99 வந்து இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கிங்க. இன்னொரு ரூட்டு மட்டும் பார்த்துடலாம். இந்த கிராஸ் பேட்டர்ன் பாருங்கள் 87 வச்சுருப்பான். சரிங்களா? டி போர்ட்லேயுமே ஏ போர்டில் 87, அப்படியே 82 கிராஸுக்கு, அதே மாதிரி இந்த கிராஸுக்கு 82 வச்சு இந்த நம்பர் முடிச்சிருப்பான். சரிங்களா? இதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 87, சரிங்களா? இந்த 87 2 வாரம் கேப் விட்டு டி போர்டில் ஏ போர்டில் 87, சரிங்களா? அப்போ 2 வாரம் கேப் விட்டு இந்த பிசிக்கு வந்து ஒரு 87 இல்லைனா 82 வரணும். சரிங்களா? ஒரு வேளை ஒரு வாரம் முன்னாடியே இந்த நம்பர் வச்சுட்டா அப்படின்னு சொல்லி கணக்கு இருந்துச்சுன்னா நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை நண்பா. இல்லைன்னா நாளைக்கு பிசிக்கு வந்து ஒரு 87 82 வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம அந்த டெய்லி சார்ட்டில் கூட நான் ஒரு ரூட்டு காட்டினேன் இல்லைங்களா? அந்த 5ஆம் நம்பர் நகர்த்தி வச்சதுக்கு பிசியில் வந்து 32 வரும். நான் மறுபடியும் வேணால் காட்டுறேன் பாருங்கள். அதாவது இந்த பி போர்டு 5 எடுத்து இந்த ஏ போர்டுக்கு வச்சுருந்தாங்கன்னா பிசிக்கு வந்து ஒரு 32 வந்து பெண்டிங்கில் இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த 36ன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். சரிங்களா? இந்த 32 வந்து அங்கேயும் மேட்ச் ஆகிறதுனால தான் அந்த நம்பர் வந்து ஒரு வேளை வருமோங்கிறது ஒரு டவுட்டாக இருக்குது நண்பா. சரிங்களா? சிங்கிள் போர்டு பார்த்தீங்கன்னா அதான் நாளைக்கு இந்த 74 நம்பர் பார்த்துருந்தீங்களா? அது வந்து போர்டு எங்கே வைக்கிறதுன்னு டவுட்டாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா வேறு எந்த பேட்டர்னும் ஸ்ட்ராங்காக வரல நண்பா. சிம்பிளாக பார்த்துடலாம். இந்த 4க்கு 4 வச்சதுக்கு இந்த 2க்கு ஒரு 2 இல்லைன்னா 7 சி போர்டில் நாளைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? அதே மாதிரி இங்கே பிசிலையும் 32 பார்த்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி இங்கேயும் வந்து சி போர்டில் 2க்கு 7 இல்லை 2 வரக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் சி போர்டில் பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் இல்லைன்னா 7ஆம் நம்பர் வரக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது நண்பா. இதை பேஸ் பண்ணி என் கெஸிங் கொடுக்குறேன். உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு பொறுத்த வரைக்கும் சிங்கிள் போர்டு பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு வந்து 2 இல்லைன்னா 7 வரக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது நண்பா. இல்லைன்னா ஆல் போர்டில் எங்கேனாலும் வர்றக்கு அதிகபட்சம் இருக்குது. ஆனால் வந்து என் கணக்கில் சி போர்டில் தான் வந்து வருது. அதனால் கொடுத்துருங்க நண்பா. ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 9944 ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. என் கணக்கு இந்த 9449 ஒரு சப்போர்ட்டு கொடுக்குறேன். ஏன்னா இப்போ டபுள்ஸ் வந்து பவர் டபுள்ஸில் தான் அதிகமாக வருது. அதனால தான் 9449 சேர்த்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஏபிபிசிக்கு தான் மெயின், இருந்தாலும் ஏசிக்கு ஒரு சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி பிசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 47 42 97 92. சரிங்களா? அப்படி இல்லைன்னா இன்னொரு பேட்டர்ன் கிராஸ் பேட்டர்ன் பார்த்தோம் இல்லைங்களா? அதில் வந்து 82 87 அப்படி இல்லைன்னா 32 37 நண்பா. சரிங்களா? இந்த 36 39 ஒரு சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன். சரிங்களா? 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா 442 447 992 997 நண்பா. நான் வந்து ஸ்ட்ரெயிட் நம்பரும் கொடுத்துருக்கேன், பவர் வச்சும் கொடுத்துருக்கேன். அதனால் நம்பர் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இன்றைக்கி 558 553 மிஸ் ஆச்சு இல்லைங்களா? அதனால் தான் இப்படி கொடுத்துருக்கேன். உங்கள் கெஸிங்கில் எந்த நம்பர் வருதோ அப்படி ஸ்ட்ராங்காக எடுத்து ப்ளே பண்ணுங்கள். அப்புறம் ஃபஸ்ட்டு 4 நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கு நண்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 452 952 ஒரு 444 999 அப்புறம் 939 நண்பா. இந்த 444 ஏன் கொடுத்துருக்கேன்னா இந்த மந்தில் வந்து ஒரு ட்ரிபிள்ஸ் வரக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? இந்த டபுள்ஸ் வரதில்லைங்களா நாளைக்கு, அதனால் வந்து ஒரு 444 வரக்கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கொடுத்துருக்கேன். உங்கள் கெஸிங்கில் எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குதோ அந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. மறுபடியும் ஒரு நல்ல கெஸிங்கில் சந்திக்கலாம். பை.